இது வந்து கிரானைட் கல். ஒரு கல்லும் ரூ. 1,00,000. ஒரு கல் 25,00,000த்துக்குலாங்குது. அதில் வந்து நான் குவாலிட்டி பார்க்கக்கூடிய ஆள். இப்போ வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஜனவரி 28 இன்றைக்கி 2025 டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபர் ஆகிக்கிறார். நம்ம நாட்டு அதிபர் தான், நம்ம நாட்டு பிரதமர் தேர்ந்தெடுக்கிறது நம்ம பொறுப்பு. ஆனால் அடுத்து அமெரிக்க அதிபர் கூட வந்து நல்ல ஆளாக இருந்தால் தான் மற்ற நாட்டிலேருந்து வர்த்தகம் நடக்குங்கிற உதாரணம் பாருங்கள். அவர் பார்க்குறதுக்கு வில்லத்தனமாக இருப்பார், ஆனால் பயங்கரமான பக்கா பிஸ்னஸ் மேன், பில்டர்ஸ் அவர். எந்த நாட்டிலும் சண்டை நடக்க விட மாட்டார். அவரை பதவி வைக்கிறதுக்கு நாள் சண்டையெல்லாம் நிறுத்திவிட்டாங்க. இப்போ ரஷ்யா அதிபர்கிட்ட பேசிக்கிறாரு. சண்டை நிறுத்தினா தான் வர்த்தகம் வியாபாரம் நடக்கும், இல்லைனா பிஸ்னஸ் நடக்காது அப்படின்னு அவர் இது. அதனால் வந்து மார்ச்சுக்கு மேலே வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகுமா. நிறைய தேங்கி நிற்கிற கிரானைட் கல் எல்லாமே வந்து எக்ஸ்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய பிராட் மைண்ட் இல்லையா அவர். வந்தோடனே குண்டு போடுறேன்னு சொல்லி மிரட்ட மாட்டார். உன்னுடைய வர்த்தகத்தை நிறுத்திவிடுவோம் அப்படின்னு, பிஸ்னஸ் பண்ண விடாமல் பண்ணிவிடுவான், போக்குவரத்து அப்படின்னு சொல்லி மிரட்டி சண்டையை நிறுத்திவிடுவார். மேக்ஸிமம் சண்டை நடக்காமல் இருந்தாவே பிஸ்னஸ் எல்லா நாட்டிலும் நடக்கும். சைனாக்கெல்லாம் வந்து 5-6 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இந்தியாவுக்கு நிறைய ஏற்றுமதி ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து வெளிநாட்டு அதிபருக்குள்ளே தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம நாட்டினுடைய முன்னேற்றம் நிறையா அடங்கியிருக்குது. இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். பாருங்கள் எப்படிலாம் ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கல்லை தைவான் கண்ட்ரிக்கு போய் அங்கேருந்து ஃபினிஷ் பண்ணி சைனாவுக்கு போகுதுன்னு வச்சுங்களேன்.